வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா களி செய்ய போறேன். களிக்கு சைடிஷா கறி குழம்பு வைக்க போறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க. கறி 1 kg நல்லா வாஷ் பண்ணி அதை ஃபுல்லாக அந்த ஈரெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து 2 ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி, மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து காமிக்கலை, அது அப்படியே தேவையானதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதத்தில் தான் அரிசி செய்ய போகிறேன். மதியம் செஞ்சது சாதம் வேஸ்ட் ஆகிடுச்சு கொஞ்சம், இதிலே நான் செஞ்சுக்க போகிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து களி செஞ்சுடுவோம். இது வந்து 1 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 கப் அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக போடணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் வந்து கூட குறை இருந்தாலும் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து மாவும் கம்மியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு களி செஞ்சுருவோம். நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நான் வந்து களிக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி அந்த பக்கம் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து கொழுப்பெல்லாம் வரும். அதனால் சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து பாயில் ஆயிடுச்சு. நம்ம தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஆனியன் சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் தக்காளி சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா ஸ்வீட் ஆகிடும். நம்ம மீன் குழம்புக்குலாம் வந்து ஆனியன் தக்காளிலாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து கறி குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் மாறிடும். ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நல்லா இது ஃபுல்லாக வந்து வதக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து கொஞ்சம் வதங்க வந்ததுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வந்து ரைஸ் அரிசி வந்து சாதம் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். மதியம் செஞ்சது ரைஸு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் ராகி சேர்த்துக்கிறேன், கேழ்வரகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம சிக்கன் குழம்பு வந்து நல்லா பார்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிறோம். இது நாளைக்கு காலை வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நான் இப்போ நைட்டு டிஃபனுக்கு செய்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலே சேர்த்துக்கிறேன். நான் பட்டை லவங்கம் அது மாதிரிலாம் எதையுமே சேர்த்துக்கல. நீங்கள் டிஃபனுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இது நான் சம்டைம் வந்து ரைஸ்க்கும் சாப்பிட்ருவேன். இது வந்து நீங்கள் இதில் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக. நிறைய வந்து சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே சேர்க்காமல் செஞ்சாலே வந்து நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அப்படியே சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டு இருக்கேன். அது
பக்கம் வந்து அரிசி ரைஸ் சாதம் போட்டோம் இல்லையா, அது வந்து நல்லா வந்துருச்சு, கொதி வந்துருச்சு. இப்போ நான் ராகி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் அப்படியே வந்து அந்த ஹீட்டில் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அது ஸ்லோ பாயில் ஆகட்டும். இந்த பக்கம் இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு எங்கள் வீட்டில் 4 பேர் தான், குட்டீஸ் 2, நாங்கள் 2 பேர். அதனால் அதுக்கு அந்த மாதிரி நான் கொஞ்சமாக செய்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது. நீங்கள் வேணால் ஒரு தக்காளி 1 வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காரம் அதுக்கு மாதிரி அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்வீட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டோம். இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்குவோம். களியில் வந்து உப்பு சேர்க்குறோம், அதனால் இதில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்குவோம். வேணா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து சாப்பிடும் போது கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக எடுத்துன்னு சாப்பிட முடியாமல் போயிடும். இதை நல்லா வதக்குவோம். ஃபுல்லாக வந்து திரண்டு வரணும், ஈரப்பாதம் இல்லாமல் வந்து இந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து திரண்டுட்டு ஒரு அல்வா மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். முடிஞ்சால் இந்த மாதிரி வந்து தக்காளி இப்படி கூட வந்து நல்லா கொஞ்சம் நசுக்கோங்க. இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நசுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்காக்குறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து வந்து இது களி ராகி கேழ்வரகு சேர்த்தோம் இல்லையா, அது பார்ப்போம். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஹாட் பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கட்டியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சப்போஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து எடுத்துருங்க. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். பார்த்து இதுமாரி பண்ணிக்குவோம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபுல்லாக வந்து இந்த மாவெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கூழ் மாதிரி இருந்தாலும் வந்து இழுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து ஒரு சிலர் வந்து வெறும் கேழ்வரகு மாவில் மட்டும் செய்வாங்க, அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து ரைஸ் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணும் ராகி. முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ராகி களி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து கிராமத்தில் நம்ம ஊருங்களிலே வந்து யாரும் அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல. காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் என் அப்பாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லும்போது, என் அப்பாலாம் வந்து நிறைய களி சாப்பிட்டா சட்டுன்னு டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்குது டிஃபன் ஐட்டமு. அதுவே அரிசி சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டுட்டு நாளன்னைக்கும் வேலை செய்யலான்றதால வந்து அந்த மாதிரி வந்து யாருமே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதில்ல. ஆனால் என் மாமியார் வீட்டில் எல்லோரும் வந்து களி செய்வாங்க, களி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஓகே, இதை அப்படியே வந்து மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து பிடிக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஆவிலே கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஃபுல்லாக வதங்கி வந்துருச்சு. 1-2 இருக்குது லைட்டாக வந்து தொழுகு மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வந்து நம்ம சிக்கன் போட்டு வதக்குனா வந்து ஃபுல்லாக வந்து சுருண்டு வந்துடும். பாருங்கள், ஈரெல்லாம் எதுவுமே இல்லை. இது நாளைக்கு காலையில் வரைக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன். அது நீங்கள் வந்து தண்ணியோடு அப்படியே வந்து நீங்கள் சிக்கன் சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஊஸ் அடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இன்னொன்று, களி கூட வந்து நம்ம பருப்பு சாம்பார் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து வெஜிடேரியன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு வந்து களி கூட வந்து இந்த மாதிரி கறி குழம்பு வச்சு சாப்பிட்றது எனக்கும் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து அப்படி சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, பருப்பு சாம்பார் வச்சு ஃபுல்லாக வந்து தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்து அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வேர்க்கடலை சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் களிக்கு. இது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.
இன்னொன்று சிக்கன் குழம்பு கூட வந்து இட்லி சாப்பிட்லாம், தோசை அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்க்குலாம் வந்து சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் வதக்கிறேன். தண்ணி இதில் விடலாம், சிக்கன்லேருந்தே கொஞ்சம் வந்து தண்ணி வரும். நான்வெஜ் எந்த நான்வெஜ் இருந்தாலும் சரி அதிலேருந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி வரும். இதை அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே மூடி வச்சோம் இல்லையா, நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, குட்டியாக சிக்கனமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய இல்லை, கொஞ்சமாக இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கை சுடும் இல்லையா, அதனால இந்த பவுல் அப்படியே நான் எடுத்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இல்லையா, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ஆறிடுச்சுன்னா ரொம்ப நல்லா வந்துடும். கை கொஞ்சம் சூடு தெரியாது. இது நல்லா பவுலில் போட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து திரண்டு வந்துச்சுப்பேங்க. தண்ணி வந்து எதுக்காகனா ஃபுல்லாக வந்து மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். நல்லா வந்து திரண்டு வந்துடுச்சு. வேணால் கொஞ்சம் நல்லா கையில் இப்படி எடுத்து கொஞ்சம் அப்படியே நல்லா பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா உருண்டையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி வரும்னு சொன்னேன் இல்லையா, நான் சிக்கனில் தண்ணி வருது. இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா இந்த வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இது போல் நல்லா வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இது வந்து குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயில் நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போடுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரெட் சில்லி வந்து கலருக்காக சேர்த்தேன். நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி பட்டு எடுத்துக்கோங்க. இப்படியா கூட நம்ம வந்து விட்டுடலாம், நல்லா இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் களின்றதால வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நான் வந்து சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓகே, போதும். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இது. நிறைய சேர்த்தனா அவ்வளோ டேஸ்ட் வராது. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் டிஃபன்ன்றதால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். களிக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் இல்லையா. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீடியமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். அதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணுவோம், ஸ்லோ பாயில் பண்ணுவோம். அப்போ தான் வந்து மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா அந்த அப்சர்வ் ஆகும் மசாலா எல்லாம் சிக்கனு.
ஆல்மோஸ்ட் வந்து பாயில் ஆகிடுச்சு சிக்கனு. ஒரு 5 மினிட்ஸ் போனாலே போதும், ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நல்லா வந்து கொதிச்சிருச்சு, நம்ம கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினாவும் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். லைட்டாக கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம களி கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு வந்து போன்லெஸ் சிக்கனை விட வந்து போனோடு இருக்குல்ல, அது அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். வாங்க.